வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ்ங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய சம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து அவ்வளவா யூஸ் ஆகாது, நார்மல் வேல தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோல என்ன பார்த்தோம், ஆப்ஷன் வச்சு எப்படி சால்வ் பண்றது, அந்த நார்மல் வே ஆஃப் சால்விங், ஷார்ட்கட் எல்லாமே பார்த்துருப்போம். பட் இந்த வீடியோல இருக்கக்கூடிய இந்த டைப் ஆஃப் சம்ஸ் எல்லாமே நீங்க வந்து நார்மல் வேல தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க நார்மல் வேவே ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின் பாருங்க, ராஜுஸ் ஏஜ் ஆஃப்டர் 15 இயர்ஸ் வில் பி. ஓகேங்களா? ராஜுஸ் ஏஜ் பிரசன்ட்ல இருந்து ஆஃப்டர் 15 இயர்ஸ், 15 இயர்ஸ் கழிச்சு அவங்களோட ஏஜ் எப்படி இருக்குன்னா வில் பி 5 times of his age. 5 years back அவனோட ஏஜ் 5 years பேக் வந்து இங்க ஒரு ஏஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏஜோடைய 5 times தான் 15 years ஆஃப்டர் இருக்குமா. அப்போ 5 years பேக் அவனோட ஏஜ் வந்து எக்ஸ்னா, ஓகேங்களா, 5 வருஷத்துக்கு முன்ன ராஜுவோட ஏஜ் வந்து எக்ஸ்னா, இப்போல இருந்து 15 வருஷத்துக்கு கழிச்சு, ஓகேங்களா, ஆஃப்டர் 15 இயர்ஸ் எப்படி இருக்குமா 5x இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டினுக்கு என்ன பண்ணும், இப்போ வந்து இங்க வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா, எக்ஸோட பிளஸ் எத்தனை வருஷம் ஆகுது 5x வர ஏஜ் வர்றதுக்கு. ஓகேங்களா? 5xங்கிற ஏஜ் வர்றதுக்கு இந்த கேப் எவ்வளவு வருது, 5 years பிளஸ் 15 இயர்ஸா, 20 இயர்ஸ் கேப். ஓகேங்களா? எக்ஸ் ஏஜ் இருக்கு, அதோட 20 இயர்ஸ் ஆட் பண்ணமோ அவங்களோட ஏஜ் என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 5x இருக்கும். ஓகேங்களா? 5x இதுல இருந்து 20 ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இங்க வந்து மைனஸ் பண்ணுங்க, 4x. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 4ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்கும். ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, வாட் இஸ் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ராஜு. ராஜுவோட பிரசன்ட் ஏஜ் கேக்குறாங்க. 5 இயர்ஸ் பேக் வந்து 5, இப்போ பிரசன்ட்ல வரும்போது பிளஸ் 5 ஆட் ஆகுமா, ஆட் ஆகி 10ன்னு வரும். பிரசன்ட்ல ராஜுவோட ஏஜ் 10. ஸோ உங்களுக்கான ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 17th one. The present age of a father is 3 years more than 3 times of the age of his son. ஓகேங்களா? பிரசன்ட்ல, ஓகேங்களா, பிரசன்ட்ல ஃபாதரோட ஏஜ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சன்னோட ஏஜ் மாதிரி சன்னோ 3 times and 3 years more than 3 times. அதாவது சன்னோட ஏஜ் எக்ஸ்னா ஃபாதரோட ஏஜ் 3x இருக்கும், அதோட 3 years அதிகமா இருக்கும். அதாவது சன்னோட ஏஜ் ஒரு 5 அப்படின்னா இவங்க வந்து 3xனா என்ன ஒரு 15, அதோட ஒரு 3 அதிகம் 18 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 3 years hence, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் father age will be 10 years more than twice the age of son. அதாவது நீங்க வந்து twice the age of sonனா 2x, அதாவது என்ன சொல்லிருக்காங்க, 10 years more than twice the age of son. twice the age of son 2x plus 10ன்னு போடக்கூடாது, இப்படி போட்டீங்கன்னா தப்பு. ஓகேங்களா? ரீசன் என்னன்னா, நீங்க என்ன பண்ணும், அப்போ 3 years ஹென்ஸ்னா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் சன்னுக்கான ஏஜ் வந்து எக்ஸ் பிளஸ் 3 இருக்கும். ஓகேங்களா? 3 இயர்ஸ்க்கு அப்புறம் சன்னோட ஏஜ் எக்ஸ் பிளஸ் 3 இருக்கும். அந்த எக்ஸ் பிளஸ் 3க்கு தான் ட்வைஸ் போடணும். ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3, இதோட பிளஸ் 10 இருக்கும் ஃபாதரோட ஏஜ். ஸோ நீங்க இந்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுல கவனமா இருங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம், ஃபாதரோட ஏஜ் அட் பிரசன்ட்ல என்ன இருக்கு, 3x பிளஸ் 3 இருக்கு. இதான் அட் பிரசன்ட்ல. இதோட ஒரு 3 இயர்ஸ் ஹென்ஸ் 3 இயர்ஸ் ஆட் பண்ணா அவங்களுடைய பிரசன்ட் ஏஜோட ஒரு 3 இயர்ஸ் ஆட் பண்ணா நமக்கு என்ன ஏஜ் கிடைக்குது, 2 times of x plus 3 plus 10 கிடைக்குமா. ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க. 3x plus 6 equal to 2x plus இங்க 2 into 3 6, 6 plus 10 16. இப்போ 3x minus 2x பண்ணுங்க, x equal to 16 minus 6,
10. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 கிடைக்குது. எக்ஸ் வந்து 10. அப்போ சன்னோட பிரசன்ட் ஏஜ் 10. நமக்கு என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர். ஃபாதரோட ஏஜ் என்னன்னு கேக்குறாங்க. இங்க எக்ஸ்க்கு பதிலா 10 போடுங்க. 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 10 பிளஸ் 3 என்ன வரும்? 33 வருமா? ஸோ ஃபாதரோட ஏஜ் பிரசன்ட்ல 33. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Alekia was born 1 year after her mother's marriage. ஓகேங்களா? அவளோட மதருக்கு மேரேஜ் ஆகி 1 years கழிச்சு அலேக்கியா born. ஓகேங்களா? Her father is 2 years older than her mother. ஓகேங்களா? அதாவது ஃபாதரோட ஏஜ் எப்படி இருக்கும்னா மதரோட ஏஜ் பிளஸ் 2 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த பட் 25 years older than அலேக்கியானா பட்னா இந்த ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்க பர்சனை குறிக்கும், ஃபாதரை குறிக்கும். ஓகேங்களா? அவங்க ஃபாதரோடது எப்படி இருக்குமா? 25 years older than அலேக்கியா. அலேக்கியாவோட ஏஜ் விட 25 years அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹூ இஸ், எப்பவுமே ஹூன்னு கொடுத்தா அதுக்கு முன்னால இருக்க பர்சனை குறிக்கும். ஓகேவா? அதாவது பட்டு இங்க இல்லைன்னா அண்டு கொடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க பர்சனை குறிக்கும். ஹூன்னா அதுக்கு முன்னால யார சொல்லியிருக்காங்களோ அவங்கள குறிக்கும். இப்ப அலேக்கியா, ஹூனா அலேக்கியா இஸ் 6 years old. அலேக்கியாவோட ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்க? 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சேம் இப்ப இந்த 6 எடுத்து இங்க அலேக்கியாவுக்கு பதிலாக இங்க 6ன்னு போட்டீங்கன்னா 6 plus 25 என்ன வரும்? 31ன்னு வருமா? சோ ஃபாதரோடது இங்க 31. அப்போ இதுல இருந்து மதரோடது என்ன வரும்? 2 years கம்மி. அப்போ 2 years கம்மினா என்ன வரும்? 29 வருமா? சோ மதரோடது 29 ஏஜ். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? at what age did the mother get married? அவங்க மதருக்கு மேரேஜ் ஆகும்போது ஏஜ் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ மதரோடது பாத்தீங்கன்னா 29. ஓகேங்களா? அலேக்கியாவோடது 6. ஓகேங்களா? ஆனா அலேக்கியா வந்து மேரேஜ் ஆகி ஆஃப்டர் 1 year born. ஓகேங்களா? அப்போ மேரேஜ் ஆகி 1 yearக்கு அப்புறம் பார்ன்னா இப்ப என்ன பண்ணும்? 7 வருஷத்துக்கு முன்ன மேரேஜ் ஆயிருக்குமா? அப்போ 22 years தான் உங்களுக்கான ஆன்சர் டி ஆப்ஷன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நீங்க இந்த வந்து ஈக்குவேஷன் எழுதிதான் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதணுங்கிறது கிடையாது. நீங்க இங்க பாத்துட்டீங்கன்னாவே என்ன பண்ணலாம்? அலேக்கியா வந்து 6 years, அலேக்கியா வந்து 6 years, ஃபாதர் வந்து 25 years older than அலேக்கியா. ஸோ ஃபாதர் வந்து அலேக்கியாவோட அதிகம். அப்போ 25னா 31 வரும். மதர் வந்து அந்த மதர் வந்து 2 years, ஃபாதர் வந்து மதரை விட 2 years பெரியவங்க. அப்போ 29. அப்புறம் அந்த இது மதரோடது வந்து மேரேஜ் கழிச்சு 1 yearக்கு அப்புறம் அலேக்கியா பார்ன். அலேக்கியாவுக்கு இப்ப 6 years. ஸோ -7 பண்ணீங்கன்னா அவங்க மதருக்கு 22 இருக்கும் போது, ஏஜ் இருக்கும் போது மேரேஜ் ஆயிருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி கூட கால்குலேட் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் எழுதி பண்ணாலும் அதே தான் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் கொஸ்டினுமே வரும் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ்ல. அதாவது மை பிரதர் இஸ் 3 years older to me. அதாவது என்னை விட என்னோட பிரதர் வந்து 3 years பெரியவங்க. அண்ட் தென் மை ஃபாதர் வாஸ் 28 years of age when my sister was born. என்னோட சிஸ்டர் பார்ன் பிறக்கும் போது என்னோட ஃபாதருக்கு 28 years. while my mother was, என்னோட மதர் வந்து 26 years of age when I was born. நான் பிறக்கும் போது என்னோட மதருக்கு 26 years of age. my sister பார்த்தீங்கன்னா 4 years of age when my brother was born. என்னோட பிரதர் பிறக்கும் போது என்னோட சிஸ்டருக்கு 4 years அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் what was the age of my father and mother respectively when my brother was born. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா? பட் இதுக்கு வந்து பார்க்க எப்படி இருக்கு? கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கா? ஆனா பட் ரொம்பவே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து யார பத்தி சொல்லியிருக்காங்க? மை பிரதர் இஸ் 3 years older to me. ஸோ இங்க வந்து மீ, மை செல்ஃப். ஓகேங்களா? மை செல்ஃப்.
இங்க பிரதர். ஓகே, பிரதர் வந்து 3 years older to மீனா, நான் எனக்கு 0 ஏஜ் இருக்கும் போது என்னோட பிரதருக்கு என்னவா இருக்கும்? 3 years இருக்கும். நான் பிறக்கும் போது என்னோட பிரதருக்கு 3 years இருக்கும். அதனாலதான் என்னை விட 3 years older. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, மை ஃபாதர் இஸ் 28 year of age when my sister was born. அப்ப இங்க வந்து சிஸ்டர் பத்தி பேசியிருக்காங்களா? இல்ல. சோ அப்ப அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் படிங்க. மை மதர் வாஸ் 26 year of age when I was born. நான் myself I born ஆகும்போது என்னோட மதருக்கு என்ன ஏஜ்? 26 எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட், மை சிஸ்டர் வாஸ் 4 year of age when my brother was born. ஓகேங்களா? என்னோட பிரதர் பிறக்கும் போது என்னோட சிஸ்டருக்கு என்ன ஏஜ்? 4 years. ஓகேங்களா? மை சிஸ்டர் வாஸ் 4 year of age when my brother was born. இப்ப சிஸ்டர் பத்தி பேசிட்டாங்களா? அப்போ சிஸ்டர் வச்சுதானே ஃபாதர் சொல்லியிருந்தாங்க. மை ஃபாதர் வாஸ் 28 year of age when my sister was born. என்னோட சிஸ்டர் பிறக்கும் போது என்னோட ஃபாதருக்கு என்ன ஏஜ் சொல்லியிருக்காங்க? 28. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வாட் வாஸ் த ஏஜ் ஆஃப் மை ஃபாதர் அண்ட் மதர் அட் த டைம் ஆஃப் எப்போ? when my brother was born. சோ என்னோட பிரதர் வந்து பிறக்கும் போது இங்க வந்து மதரோட ஏஜ் என்ன அண்ட் ஃபாதரோட ஏஜ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பிரதர் பிறக்கும் போது சிஸ்டருக்கு என்ன ஏஜ்? 4 years. 0ல இருந்து 4 வருதுன்னா இந்த கேப் எவ்வளோ? 4 years. இந்த கேப் 4 years. அப்ப ஃபாதருக்கு 28 plus 4 32 ஏஜா இருக்குமா? ஓகே. நெக்ஸ்ட், இதே மதருக்கு பாத்தீங்கன்னா இங்க 0 இருக்கும் போதுதான் இங்க வந்து மதருக்கு பாத்தீங்கன்னா பிரதருக்கு 3 years இருக்கும் போது இவங்களுக்கு என்னது? 26. இப்ப 0ல இருந்து 3 yearsக்கு என்ன கேப்? 3 years கேப்பா? இங்க 3 years கேப். அப்போ 26னா 3 yearsக்கு முன்ன என்ன ஏஜ் இருக்கும்? 3 மைனஸ் பண்ணீங்கன்னா 23. அப்போ ஃபாதருக்கு 32, மதருக்கு வந்து 23 அட் த டைம் ஆஃப் பிரதர்ஸ் பார்ன். பிரதருக்கு 0 இருக்கும் போது. சோ உங்களுக்கான ஆன்சர் ஃபாதருக்கு 32, மதருக்கு 23. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், the product of the age of Ankit and Nikita. ஓகேங்களா? Ankit and நிக்கிதாவோட ஏஜ் ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிபிள் என்ன சொல்லியிருக்காங்க? 240. if twice the age of Nikita is more than Ankita by 4 years. ஓகேங்களா? அதாவது 2 times of நிக்கிதா ஏஜ் வந்து அங்கிதா ஏஜை விட 4 years அதிகமா இருக்கு. வாட் வாஸ் நிக்கிதாஸ் ஏஜ்? ஓகேங்களா? நிக்கிதாஸ் ஏஜ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். இதுல இருந்து என்ன பண்ணலாம்? அதாவது 2n, இந்த 4 இங்க வந்தா -4 ஈக்குவல் டு அங்கிதா. 2 வெளியே எடுத்தீங்கன்னா n -2 ஈக்குவல் டு அங்கிதா. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல ஏக்கு பதிலா 2 × n - 2 சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாமா? ஏக்கு பதிலா n - 2 சப்ஸ்டிடியூஷன் பண்ணீங்கன்னா into n equal to 240. இப்ப 2 ஆல கேன்சல் பண்ணிடுங்க. 120. இப்ப பாத்தீங்கன்னா n - 2 into n உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? n ஸ்கொயர் - 2n n equal to 120 வந்து எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடும். நீங்க அப்படி ஃபார்ம் பண்ணியும் சால்வ் பண்ணலாம் என்னோட வேல்யூ. இல்லைன்னா வேற என்ன பண்ணலாம்னா எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணா 120 வரும்னு வருங்க. ஒரு நம்பரு அதுல இருந்து 2 வந்து மைனஸ் பண்ண 2 சின்ன நம்பர் 2ஆல அதாவது 10னா 8 அந்த மாதிரி. அப்போ இங்க வந்து 12 10 அப்படின்னா 10 × 12 வந்து 120 வருதா? அதே மாதிரி 12 விட இங்க 10 -2 இருக்கா? சோ அதனால நிக்கிதாவோட ஏஜ் என்னவா இருக்கும்? 12 இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க வந்து 120 வந்து ஸ்ப்ளிட் பண்ண தெரிஞ்சா டக்குன்னு எடுக்கலாம். இல்ல ஸ்ப்ளிட் பண்ண தெரியலனா இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன் எடுத்து சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்க.
இப்போ 16 எடுத்து போட்டீங்கன்னா n-க்கு பதிலா உங்களுக்கு என்ன வந்துரும் 14 into 16 வரும். 14 into 16 வருமா? சோ இத வந்து மல்டிபிள் பண்ணுங்க. என்ன வரும் 24 remaining to 8 இங்க வந்து ஒரு 14 போட்டீங்கன்னா 224 வரும். ஆனா அங்க 120 தான் இருக்கு. சோ இந்த ஆப்ஷன் இல்ல. அதாவது இந்த n-க்கு பதிலா எது சப்ஸ்டிடியூஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 120 வரும். ஆப்ஷன் எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து n-க்கு பதிலா 12 போட்டோம்னா n-2 10 இத மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன வந்துருது 120 வருது. ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் வந்து சோ இந்த வீடியோல வந்து ஒரு 5 क्वेश्चंस பார்த்திருப்போம். இது எப்படி இருக்கும் ஒரு நார்மல் வே ஆஃப் சால்விங்ல பண்ற மாதிரியான क्वेश्चंस பார்த்தோம். இப்போ வந்து லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஒரு क्वेश्चन கொடுத்துறீங்களா? சோ அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். சோ உங்களுக்கான கேள்வி என்ன கொடுத்திருந்தோம்? the ratio of the age of A and B. ஓகேங்களா? சோ A க்கும் B க்குமான ரேஷியோ 3:4. நெக்ஸ்ட் 4 years ago. ஓகேங்களா? அதாவது பிரசன்ட்ல A க்கும் B க்குமான ரேஷியோ 3:4. 4 years ago. ஓகேங்களா? 4 years ago ரேஷியோ ஆஃப் their age என்ன சொல்லிருக்காங்க 5:7 சொல்லிருக்காங்க. ஓகே what will be the ratio of the age of A and B 4 years from now? ஓகேங்களா? after 4 years அவங்களுக்கு ஏஜ்க்கான ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ 5ல இருந்து நம்ம வந்து ஷார்ட்கட்ல போடலாம். 5 7 3 4. இப்போ 5க்கும் 3க்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க 2 டிஃபரன்ஸ் வருதா? 7க்கும் 4க்கும் 3 டிஃபரன்ஸ் வருது. எப்படி இருக்கு டிஃபரன்ஸ் வேற வேறையா வருதா? அப்ப என்ன பண்ணும் இந்த 5க்கும் 7க்கும் டிஃபரன்ஸ் இருங்க 2 அதை இங்க மல்டிபிள் பண்ணுங்க. இங்க 3க்கும் 4க்கும் 1 சோ அதை இங்க மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணி எழுதினீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஷியோ எப்படி மாறுது 5:7 இங்க வந்து 3 into 2 6:4 into 2 8ன்னு வருது. சோ உங்களுக்கு என்ன ஆகுது +1 ஆட் ஆகுதா? ஓகேங்களா? சோ இந்த 5ல இருந்து 6ம் 7ல இருந்து 8மா மாறுது. சோ அப்படி மாறதுக்கான டைம் ஓகேங்களா எவ்வளவு டைம் பீரியட் எடுத்துக்குது 4 இயர்ஸ் எடுத்துக்குதா? இந்த 1 பார்ட் ஆல்ரெடி பார்த்திருப்போம். இந்த 1 பார்ட் தான் வந்து 4. ஓகேங்களா? 5ல இருந்து 6 7ல இருந்து 8 மாறக்கூடிய டைம் பீரியட் வந்து இங்க 4 இயர்ஸ். இந்த 1 பார்ட் தான் 4. அப்போ என்ன கேக்குறாங்க 4 years from now தான் கேக்குறாங்க. அப்போ இங்க மல்டிபிள் பண்ணுங்க. நீங்க 4ஆல நீங்க இங்க பிரசன்ட்கேவும் மல்டிபிள் பண்ணி எழுதி பிரசன்ட் கண்டுபிடிச்சு +4 கூட பண்ணிக்கலாம். 6 into 4 24 8 into 4 32. ஓகேங்களா? இதுல இது வந்து பிரசன்ட் ஓடுது. இதுல இருந்து ஆஃப்டர் 4 years சோ +4 பண்ணீங்கன்னா என்ன வரும் 28. இங்க +4 பண்ணீங்கன்னா 36 வருமா? சோ இப்போ இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிங்க. 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 7:9 வரும். சோ உங்களுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 7:9. ஓகேங்களா? சோ அதாவது நீங்க ஆப்ஷன் வச்ச ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜ்னு இல்ல ரேஷியோ பேஸ் பண்ண क्वेश्चंस எல்லாமே அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் வருதா அப்படின்னு பார்த்து நம்ம வந்து ஆப்ஷன் வச்சே சால்வ் பண்ணலாம். பட் ஆப்ஷனுமே ரேஷியோல இருக்கு அப்படின்னா நீங்க எய்தர் நார்மல் வே ஆர் ஷார்ட்கட்ல தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ இதோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜ் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜ் டாபிக் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு, அந்த நீங்க என்ன எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேற என்ன டாபிக்ஸ் நெக்ஸ்ட் எடுக்கலாம், சோ அந்த மாதிரி உங்களோட சஜஷன்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.